இன்றைய நாள் இன்று குச்சவெளி போலீஸ் நிலையத்துக்கு நான் வருகை தந்திருந்தேன். நேற்று அதாவது 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 15ஆம் தேதி நேற்றைய நாள் என்னை பற்றிய ஒரு ஆர்ப்பாட்ட காணொலியோடு என்னை பற்றிய ஒரு செய்தி ஊடாக ஒரு வலைத்தளம் ஊடாக என்னை பற்றிய ஒரு விமர்சனத்தை ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டு போட்டியிருந்தார்கள். அதனூடாக எனக்கு அவசரமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. குச்சவெளி போலீஸ் நிலையத்தில் என்ன விடயம் என்பதை விசாரணை செய்வதற்காக வேண்டி நான் இன்று குச்சவெளி போலீஸ் நிலையத்துக்கு வந்திருந்தேன். அங்கு வந்த வேளை குறிப்பாக நான் அந்த போலீஸ் நிலையத்தில் கேட்டிருந்த விடயங்கள், அதாவது என்னை பற்றிய குற்றங்கள் உங்களிடம் இருக்கிறதா அல்லது மேலிடத்திலிருந்து உங்களுக்கான அழைப்பிதழ், அதாவது எனக்கான விசாரணை அழைப்பிதழ் ஏதும் வந்திருக்கின்றதா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், உங்களை பற்றிய தகவல் அதே போன்று உங்களை பற்றிய என்ட்ரியோ அல்லது உங்களை பற்றிய முறைப்பாடோ மேலிடத்திலிருந்து எங்களுக்கு எதுவும் வரவில்லை என்று கூறியிருந்தார்கள். குறிப்பாக அதே போன்று நான் இங்கு வருகை தந்ததற்கான நோக்கம், இன்று சமூக வலைத்தளங்களிலே பல்வேறுபட்ட நபர்கள் சேர்ந்து எனக்கான ஒரு அபிப்பிராயத்தை முன்னிலைப்படுத்தி அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக என்னுடைய தொழில், அதாவது நான் பணம் கொடுக்க வேண்டும், வெளிநாட்டு பொய் முகவர் என்ற ஒரு கருத்தை முன்னிட்டு நான் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பணத்தை கொள்ளையடித்து இருக்கின்றேன் என்று கூறி ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரத்தின் ஊடாக, அதாவது என்னுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான விடயத்தை நான் எனது முகநூலூடாகவும் டிக்டாக் ஊடாகவும் நான் போட்டிருந்தேன். எப்படி என்றால் மக்களுக்கு தெளிவாக பேச வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டிருந்தேன். எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு உதவி செய்கின்ற அந்த ஸ்பான்சர்ஸ் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை அவர்களுடைய நிறுவனத்தினூடாக என்னுடைய நிறுவனத்தில் இருந்து ஒரு உதவியாக நீங்கள் இதை எங்களுக்கு செயற்படுத்தி அந்த உரியவர்களை எங்களுடைய நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டும், வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களுக்கான விண்ணப்பத்தினை நீங்கள் போட வேண்டும் என்று ஒரு பிரைவேட்டாக ஒரு உதவியாகத்தான் நான் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான விடயத்தை அதிகமாக நிமிடந்தோறும் நான் போட்டுக்கொண்டு வழக்கம் எல்லோருக்கும் தெரியும். இப்போது என்னை கள்ள ஏஜென்ட் என்றும் வெளிநாட்டு பொய் முகவர் என்றும் என்னை அம்பலப்படுத்தி அநியாயப்படுத்தி என்னுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவி உட்பட எல்லோருடைய ஃபோட்டோக்களையும் வைத்து எனக்கு இப்போது அநியாயம் செய்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். உண்மையிலே இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான பணம் எடுத்தல் கொடுக்கல் என்பது உண்மையில் நடந்திருக்கின்றது. ஆனால் அது எப்படி என்றால் மக்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒருவர் என்னிடம் 25,000 ரூபாய் பணத்தினை தந்தால் அவர் இப்போது சமூக ஊடகங்களில் ஊடகம் சார்பாக அபிப்பிராயம், அதாவது பொய்யான அபிப்பிராயம் எப்படி கூறுகின்றார் என்றால் 25,000 ரூபாய் பணத்தை தந்தவர் 2,50,000 என்றும், 50,000 தந்தவர் 5 லட்சம் என்றும், 1 லட்சம் தந்தவர் 10 லட்சம் என்றும் பல கோணங்களின் அடிப்படையில் ஒரு பொய்யான வதந்திகளை உருவாக்கி என்னை கேவலப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இவ்வாறான கொடுக்கல் வாங்கல் என்னிடம் இருக்கின்றது என்றால், அதாவது நான் உண்மையிலே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உண்மையான பணம் இதுதான் என்பது இருந்தால் உண்மையிலே நான் கொடுப்பேன், அது கட்டாய கடமை. ஏனென்றால் நான் வாங்கியதை நான் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இங்கு இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள், மேலிடத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள், மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள், இப்படி எல்லோருடைய போட்டோவையும் வைத்து அவர்கள் என்னிடம் லஞ்சம் பெறுவதாகவும், அவர்கள் என்னிடம் சாப்பிடுவதாகவும், என்னுடைய வீட்டுக்கு வருவதாகவும், என்னோடு ஃபோன் மூலமாக பேசுகின்றார்கள் என்றும், என்னுடைய வீட்டுக்கு வந்து குடித்தல், திண்டாடல், பாடுதல் என்றும் பொய்யான வதந்திகள் இன்று முகநூலூடாக இவர்கள் பொய்யான அபிப்பிராயங்களை வைத்து அவர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எடுக்கின்ற ஃபோட்டோக்களை எடிட் பண்ணி வைத்து எனக்கு இன்று அநியாயம் செய்து கொண்டு வருகின்றார்கள். எனவே நான் இன்று கட்டாயமாக இந்த விடயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். எவ்வாறு என்றால், கொடுக்கல் வாங்கல் விடயம், அதாவது என்னுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விடயம் நான் பிரைவேட்டாக செய்கின்றது என்பது சமூக ஊடகங்களில் பல்வேறு நபருக்கும் நான் செய்த ஒரு வேலை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நான் பெரிய ஒரு ஏஜெண்டாக நடாத்தி கொண்டு வருவது என்பது அது ஒரு பொய். ஆகவே நான் அதை செய்யாமல், நான் ஒரு ஏஜெண்ட் இல்லை என்பதை நான் சமூக ஊடகத்திலோ நான் இதற்கு முன்னால் பல இடங்களில் கூறியிருக்கின்றேன். என்னுடைய டிக்டாக் ஊடாகவும் நான் கூறியிருக்கின்றேன். ஒரு உதவியாக விண்ணப்ப பணத்தினை மாத்திரம் பெற்று அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை என்னுடைய ஸ்பான்சர்ஷிப் ஊடாக அவர்களுக்கு கொடுக்கின்ற விதம் எல்லாவற்றையும் நான் சமூக ஊடகத்திலே நான் கூறியிருக்கின்றேன். அந்த விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்பட்டால் அந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பணத்தை நான் பெற்று உண்மையிலே நான் அவர்களை ஏமாற்றவில்லை. சில நபர்கள் என்ன செய்கின்றார்கள், வெளிநாட்டில் இருக்கின்றவர்களோடு பேசி சமூக வலைத்தளங்களில் அவர்களோடு பேசி
இவரை நாங்கள் கேவலப்படுத்த வேண்டும். கேவலப்படுத்தியதன் பிற்பாடு இவருடைய தொழிலை நாங்கள் முறியடிக்க வேண்டும். இவருடைய விடயங்களை நாங்கள் அப்பட்டமாக இல்லாமாக்க வேண்டும். இவருடைய நல்ல பெயரை இல்லாமாக்க வேண்டும். அல்லது இவருடைய சொத்து பத்துக்களை நாங்கள் இல்லாமாக்க வேண்டும். இவருடைய தொழில் வாய்ப்பை இல்லாமாக்க வேண்டும். இவரை நாங்கள் அநியாயப்படுத்த வேண்டும், விமர்சனப்படுத்த வேண்டும். இவரை நாங்கள் சமூக ரீதியிலே நாங்கள் தலைகுனிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் இன்று திட்டம் தீட்டி அந்த ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய சிறு தொகை பணம் தான் அதை பெரிதாக அவர்கள் இன்று அப்பட்டமான ஒரு பொய்யோடு எனக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஆகவே நான் கட்டாயமாக கடைசியாக கூறுகின்றேன், நீங்கள் போடுகின்ற அந்த பொய்யான அபிப்பிராயத்தில் இந்த போலீஸ் அதிகாரிகளோ அல்லது மேலிடத்தில் இருக்கின்ற உள்துறை அதே போன்ற எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் போட்டு எனக்கு எதிராக அநியாயம் செய்திருக்கின்றார்கள். அது அனைத்தும் இவர்கள் எனக்கு சப்போர்ட் செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். அனைத்தும் அப்பட்டமான பொய். அதே போன்று சிறு சிறு கொடுக்கல் வாங்கல் உண்மையில் என்னிடம் இருக்கிறது. யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கொடுக்கல் வாங்க இல்லாத நபர்களை வைத்து இன்று எனக்கு அநியாயம் செய்திருக்கின்றார்கள். கடைசியாக கூறுகின்றேன், எனக்கு இதற்கு பின்னால் கொலை அச்சுறுத்தலோ அல்லது எனக்கு ஏதும் என்னுடைய வாகனமோ எனக்கு என்னுடைய உயிர் ஆபத்துக்கு ஏதும் நடந்தால் இவர்கள்தான், அதாவது இந்த ஃபேக் ஐடி மூலமாக வருகின்றவர்கள், வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள், உள்நாட்டில் இருந்து செய்திகள் கொடுக்கின்றவர்கள் அனைவரும் தான் இதற்கு காரணம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.